இன்றைக்கி நைட்டுக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் தோசை தான். ரொம்ப சிம்பிளான ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்தில் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமே நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், அதுலேருந்தே வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி இருக்குல்லையே அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. வேக விட்டு நல்லா சுண்டி அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமே கொஞ்சமாக பெப்பர் தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா அதை போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வச்சுட்டு இறக்கிற வேண்டியதான். இதை தோசை சப்பாத்தி வேறு பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.